ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேங்க. முத்ரா வங்கி. முத்ரா திட்டத்தில் முத்ரா வங்கியில் சிறு 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 குறு தொழில்கள் செய்வதற்காக எடுக்கக்கூடிய திட்டங்களை, அது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். அந்த திட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் நம்பர் 1. அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மற்ற மாநில அரசுமே செய்வதாக ஒரு உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நம்பர் 1 முத்ரா வங்கிக்கு கடன்கள் வாங்குறதுல நம்பர் 1 வந்து தமிழ்நாடு. ஆனால் அதை மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் அப்படிங்கிறது மக்களுக்கு சென்றடையாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஃபசல் பீமா யோஜனா, நம்மளுடைய விவசாயிகளுக்கான பயிர் பாதுகாப்பு திட்டம் வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 6000 கொடுக்குறது சம்மான் யோஜனா. சன்மான் யோஜனா. இந்த ஃபசல் பீமா யோஜனாவில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்கன்னா 9,067 கோடி கொடுத்துருக்கோம். பட் அந்த திட்டம் நம்ம இந்த அரசாங்கம் தான், மத்திய அரசாங்கம் தான் கொடுத்தா மக்களுக்கு போய் சேராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் பண்ணணுமோ இன்றைக்கி இங்கே அரசாங்கம் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க.